இல்லை எனக்கு அது புரியவே இல்லை. கமலஹாசன் படம் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. இல்லை எல்லாருமே இங்கே அன்பே சிவம் தான். பட் அன்னைக்கு அந்த படம் ஏற்றுக்கவே படலைங்க. நம்ம சினிமாவை போடுறோன்னு இல்லை, பட் கலைஞர்களும் கலையும் போன்னு தானே ஆகணும். அன்பே சிவம் என்னை பொறுத்தவரை கலை தான். அது ஒரு இலக்கியம். அது ஆக்சுவலாக அது ஒரு புக்கு. ஒரு வார்த்தை இப்போ நான் வந்து இது கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 மணி நேரம் கூட தேவைப்படும். ஒரு கதாபாத்திரம்னா ஃபுல் லோடு பண்ணி ஸ்டண்ட் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு இல்லை. கடைசி வரையுமே ஒரு அடிப்பட்ட ஒரு ஆளாவே ஒரு கதாபாத்திரம். அதனால எதையுமே கனெக்ட் பண்ண முடியல என்னால. ரொம்ப தாவுது ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை பின்னாடி அந்த வார்த்தை அதுல இருக்கும். அந்த படத்துல மட்டும்தான் அப்படி இருக்கு. கமலை வந்து கடைசி வரையுமே தன்னை ஃபீல் பண்ணாம ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் சும்மா நகராது. கமலஹாசன் கை இப்படி இருக்கும். முன்னாடி மாதிரி இருந்தா பெல்ட் இல்டி சண்டை போட்டிருப்பேன். அது ஒரு முட்டுச்சந்து. அப்போ என்னால் வந்து ஓடக்கூட முடியாது. அந்த ஒரு கெட்ட கேரக்டரை நல்லவன் ஆக்கி பிடிக்கிறாரு பாருங்க, கடவுள் ஆக்கி பிடிக்கிறாரு பாருங்க. அதுதான் ரைட்டர், அதுதான் கமலஹாசன். இல்லைங்க, இங்கே நல்ல விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் வருது. ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் வந்து பெரிய வெற்றி பெறும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து சினிமா பார்க்குற மூடே வந்து வேற மாதிரி இருக்கு. உறவே இல்லைங்கிறத உண்மை. அண்ணாதேங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற இந்த மனசு இருக்குல்ல, இதான் சார் கடவுள் அடிப்படை. யார் யார் சிவம்னு அந்த பாட்டை போட்டு அப்படியே முடிப்பாங்க. அது வேற மாதிரி இருக்கும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத சினிமாக்கள், சினிமாவை தாண்டி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த வகையில் அன்பே சிவம் படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு முழுமையடைஞ்சிடுச்சு. இந்த படத்துடைய தாக்கம் இன்னைக்கு என்னவா இருக்கு? அதுவும் நீங்கள் வந்து சினிமாவை கவனித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த அன்பே சிவம் அன்றைக்கு எப்படி இருந்தது? அது இந்த சொசைட்டியில் என்னவா இருக்கு? அன்பே சிவம் மாதிரி நபர்கள் இருக்காங்களா இன்னைக்கு? எப்படி இருக்குது? இல்லை எல்லாருமே இங்கே அன்பே சிவம் தான். பட் அன்னைக்கு அந்த படம் ஏற்றுக்கவே படலைங்க. ஏதனால புறக்கணிக்கப்பட்டு? இல்லை எனக்கு அது புரியவே இல்லை. கமலஹாசன் படம் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. அன்றைக்கு ஏற்று இன்னைக்கு உட்காந்து ஹேராமை வச்சு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த படம் மூவே இல்லை. புரியலன்ட்டான். ஆடியோ லான்ச், ஆடியோ புரியலை. ஹைதராபாத்தில் படம் எடுத்தால் அந்த மொழிலாம் பேச முடியும். அப்படி தான் ஒரு படம் எடுத்தார். ஆனால் அது அன்னைக்கு டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த படங்கள் ரொம்ப பேசப்படுது, கொண்டாடப்படுகிறது. அவ்வளோ வார்த்தை எடுக்கிறாங்க. படத்தை பார்த்து டீகோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம், அவ்வளோ டீகோட் இருக்கு. அன்பே சிவம் வந்து படம் போட்டதுலேருந்து புள்ளி முடிச்சு எண்டு போடுற வரைக்குமே வெறும் டீகோடாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு வயசான கிழவனுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் நினைப்பாங்க. கிடையாது. கமலஹாசனுக்கும் அதே வயசு தான் அந்த படத்தில். மாதவரோட வயசு தான் கமலஹாசனுக்கு தான். பட் ஆக்சிடென்ட்ல ஒரு டிஸ்லோ கட் ஆகிடும். ஃபேஸு உடம்பு எல்லாம் மாறி இருக்கும். பட் அவருக்கும் அதே வயசு தான். அந்த திருமணமான பொண்ணு தானே? ஆமா, அவங்களோட பொண்ணு தானே. அப்போ அந்த வயசு தானே இருக்க முடியும். மாதவரோட ஒரு வயசு 2 வயசு மேலே இருக்கலாம். அண்ணன் கூப்பிடுறது விட்டு அவரு கடைசி அண்ணன், எனக்கு ஒரு அண்ணன் இருந்துதான். அப்போ இது இந்த ஒரு விஷயமே அன்னைக்கு கிளிக் ஆகல யாருக்கும். இவன் ஒரு முற்போக்கு. கமலஹாசன் ஆக்சுவலாக முற்போக்கு பேசுகிறவன், பியூர் கம்யூனிஸ்ட். அந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அவர் 2 பேருக்கிட்ட உரையாடல் அது ரொம்ப டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஏர்போர்ட் சீனுங்க. சும்மா சாதாரணமாக ரொம்ப பெருசாக குழப்பலாம் ஒன்று. ஏர்போர்ட் சீனு, ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்கோம். மாதன் வந்து அங்கே ஃப்ளைட்டில் எங்கே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு கத்துவாப்புல. கமலஹாசனோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்டோடைய ஃபீல் எல்லாமே கமலஹாசன் இவருக்கு தெரியும், மாதவனுக்கு தெரியும். போயிட்டு இப்போ போலீஸில் சொல்லிவிடுவார், டெரரிஸ்ட் மாதிரி இருக்காரு. போலீஸர் அவர் மட்டும் பார்த்துட்டு ஷேக்கன் பண்ணிட்டு அப்படி காட்டுவாங்க. அந்த கேமரா ஆங்கிள் இப்படியே திரும்பும், ட்ராலியோடையே திரும்பும். அந்த கேமரா அப்படி திரும்பும். அவர் காட்டுவாங்க மாதவனை. அவர் பில்லர் பக்கத்தில் ஒளிவாப்புல, ஷீட் அப்படின்னு ஒளிவாப்புல. ஒளிஞ்சோன்னே பிரிடு தட்டுற வர பார்த்து திரும்பினா கமலஹாசன்.
நீங்கள் என்ன தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பிப்பார். இதுதான் உள்ள ஆரம்பிக்கும் உரையாடல். யார்? மாதவன். இல்லை உங்களை பார்க்குறதுக்கு டெரரிஸ்ட் மாதிரி கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருந்தது அப்படின்னா, நல்லது தான் நினச்சிங்க, உங்கள் மேலே என்ன தப்பு? கமலஹாசன் டைலாக். அந்த குரல் இந்த தாவை அசைச்சிக்கிட்டே இருக்கணும். நடிக்கிறது ஒரு கஷ்டம். கண்ணில் ஒரு பக்கம் லென்னு, அது மேலே கிளாஸ், அந்த கிளாஸ் ஒரிஜினல் கிளாஸ். அது கண்டிப்பாக ஒரு கண்ணு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அந்த படத்தில். ஒரு ஷேடோ தான் தெரிஞ்சிருக்கும், பவர் கிளாஸு. அவ்வளோயும் போட்டுக்கிட்டு நடிக்கணும். கை முடியாது, ஒத்த கால் முடியாது, ஒரிஜினாலிட்டியோடு செய்யணும். இதெல்லாம் பெரிய விஷயங்க. நம்ம சினிமாவை போடுறோன்னு இல்லை, பட் கலைஞர்களும் கலையும் புகழ்ந்து தானே ஆகணும். அன்பே சிவம் என்னை பொறுத்தவரை கலை தான். அது ஒரு இலக்கியம். அது ஆக்சுவலாக அது ஒரு புக்கு. அது என்ன அதிசயம்னா சுந்தர்சி எழுதின புத்தகமா? கதைக்களம் வந்து கமலஹாசன் உள்ளது. இவர் இயக்கி அவர் சொல்லுவார், நீங்கள் நினைக்கிற மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி முகத்தில் வெட்டுக்காயத்தோட மற்ற கை காலெலாம் உடஞ்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாதவன் ஃபுல்லாக ஒரு இன்னசென்ட்டாகவே கலக்கியிருப்பாப்புல. எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்களை மாதிரி அப்படின்னு. சிவம் இப்படி தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இல்லைங்க. ஒரு விஷயமும் நீங்கள் டீகோட் பண்ணிட்டே போனீங்கன்னா ரூமெல்லாம் கிடைச்சிடும். இவருக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு மட்டும் ரூம் கிடைச்சிது? டெமோக்ரஸி நாடு சார், இப்போ வரிசையில் இல்லைங்க, வரிசையில் என்ன கிடைச்சிது அப்படிம்பாரு. வரிசையில் நிற்கிறதா அப்படின்னா, சரி இவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கமல் சொல்லுவார். இல்லை அப்படிம்பார் மாதவன். அப்படி ஒரு கேரக்டராகவே அவர் இருப்பாருன்னு, ரொம்ப ரிசர்வ்டா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு அப்போ கூட டிவியில் ஆட் வரப்போகுது அப்படிம்பார் மாதவன். அதான் 4 புறா ஓடுதே கமல். இல்லை நான் எடுத்த ஆட் வருது. ஓ நீங்கள் ஆட் ஃபிலிம் மேக்கரா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க உங்களுக்கு அப்படிம்பாரு. இந்த மாதிரி போவோம். சரி ஓகே இவர் என் ஃப்ரெண்டு தான், என் ரூமில் தங்கிட்டேன். இல்லை பாருல 3 ஸ்டார் ஹோட்டல் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னு கேட்டுட்டு கமலஹாசன் அவர் வந்து ஒரு இது எழுதுவார். அப்போ வந்து அவரோட ஃபோன் இவருக்கு வந்துடும், கமலுக்கு வந்துடும். இவருடைய பையன் மாதவன்ட்டு போயிடும். அப்படியே 2 பேரும் வருவாங்க. இவர் ஒரு கார் எடுத்து போயிடுவாப்புல மாதவன். இவர் கழட்டிவிட்டா அப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும், ரொம்ப பெரிய வேதனையாக இருக்கும். அப்படியே ரோட்டில் அனாதையாக நிற்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்தாவே இவர் போய் போக்குள்ளேயே குப்பை தொட்டியில் இந்த கமலஹாசன் பையை வச்சுருவார். வச்சுட்டு மேலே போவார். மேலே போய் கதவை தட்டினோன்னே எஸ் கமின் அப்படிம்பார் கமல். பார்த்தா அங்கே இருப்பார். நீங்கள் அப்படி போயிட்டீங்க போல இருக்கு, நான் அப்படியே இப்படி வந்துட்டேன், உங்களை பார்க்காம விட்டுட்டேன் பார் கமல், வந்துட்டேன் அப்படின்னு. என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்கணும்? ஏன் என்னை சுற்றி என் உயிரை எடுக்கிறீங்க நான் கேட்கணும் பாரு. இல்லையே, கேட்பீங்களே, தேடுவீங்களே. இந்த பாருங்க கங்காரு குட்டி மாதிரி கங்காரு குட்டி, ஏன்னா கங்காருக்கு தான் பைய இருக்கு பிறப்புலையே. கங்காரு குட்டி மாதிரி முன்னம் பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்திருக்கேன் உங்கள் செல்ஃபோனை. யார் சார்? சரசு. அது என்னோட, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சரஸ்னு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அது சொல்லுவார். ஃபோன் வர கமல் அட்டன் பண்ணுவார். ஏங்க அட்டன் நீ அங்கே தானே இருக்க அப்படி பார்த்துவிடு. பார்த்தீங்களா, உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஃபோன் எடுத்ததுக்கே பேசுறீங்க, நீங்கள் இல்லாதப்போ அந்த சரசு ஃபோன் எடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க. எல்லாத்தையும் விளக்க சொல்லுவார் அவர். சரின்ட்டு என் பையில வந்து ஓடி போய் குற்ற உணர்வுல பைய இந்த பையில எவ்வளோ தெரியுமா இருக்கு, டேம் பணம் கோடிக்கணக்கில் இருக்கு அப்படிம்பாரு. போய் சொல்ல இல்லை இந்த பாருங்க கம்பெனிஸும் அது இல்லை, வக்கீல் கேஸ் நடத்தி வருவார். அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ஸ்டார்ட் ஆகும் உரையாடல். ரொம்ப ரணகலமாக போவோம். ஆக்சுவலாக அவர் தூக்கத்தில் போட்டு சுனாமியை பற்றி அன்னைக்கே கமல் பேசியிருந்தார். நமக்கெல்லாம் பிறகுதான் தெரியும் சுனாமி பற்றி. சுனாமி வருங்க, பெரிய அலை இல்லை மலை 15 அடி வரையும் சார், புழுவாதீங்க அப்படின்னு. ஆமாம் சார் வந்துருக்கு சார், எங்கள் அப்பா அப்படி தான் போட்டாங்கிற அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டாடுறான்னாரு, போட்டா எடுத்தேன், போட்டா நல்லா வந்துச்சு. அப்பாவை காணும். காணுன்னா போயிட்டாரு, ஆத்தோடு போயிட்டாரு, தண்ணியோட போயிட்டாரு, கடலோடு போயிட்டாருன்னு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு மாதம் ஐம் சாரி சிவம்பா பார்த்தா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாப்புல. படாத பாடுபடுவான், அப்படியே தூக்கம் இல்லாமல் மாதவன் கேரக்டர். பார்த்தா இவர் எழும்புறதுக்குள்ளே மாதவன் கிளம்பி போயிடுவார். இவரை கழட்டி விட்டு எங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு கார் வாடகை பிடிச்சிட்டு, அந்த கார் மழையில் நின்று அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் தண்ணி குடிக்கும். இவர் வந்துடுவார். வந்தோடனே அப்போ கூட யதார்த்தமாக இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு டிரைவர் கண்ணாப்பெல்லாம் திட்டிகிட்டு இருப்பார். கூட வந்து ஒரு பெரிய ஒரு குஜராத்துக்காரி ஒரிசாக்காரர் அவர் சொல்லுவார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் இல்லையே, ரொம்ப உங்கள் வேண்டப்பட்டவங்க தான் உங்கள் அம்மா அவரு சொல்லுவார். ஏன் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இவர் பேக்கை ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவான். ஆமாம், டக்குன்னு கமலோடைய இந்த செயற்கை காலால் இடித்து அவனை தள்ளி விட்டு அந்த பேக்கை ரெக்கவரி பண்ணிடுவார் கமல். சார் நான் இதுக்குள்ள திருடங்களை பார்த்ததே இல்லை சார் அப்படிம்பாரு யார் மாதவன். நாங்கள் மட்டும் என்ன திருடங்களை டைடி சேர்த்து வச்சு தர்பாரா பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கவுண்டர். ட்ரெயின் இருக்கான்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் சொல்லியிருப்பேனே.
அந்த கேரக்டர் இவனை அவ்வளோ அட்மிட்டபுளாக நடத்துவார் கமலஹாசன் இந்த இளைஞனை. இல்லை இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10% பேசி முடிக்க பேசலாம். நம்ம இன்னும் இருக்கு. ஆனால் இவ்வளோ டிகோட் நம்ம பார்க்குறோம். எதுக்கு அன்னைக்கு அது புரியாமல் இருக்கிறதுக்கு என்ன? இல்லைங்க, இங்கே நல்ல விஷயங்கள் நிறையா சக்ஸஸ் ஆகுறது இல்லை. டிகோட் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் வந்து இங்கே பெரிய வெற்றி பெறுது. ஒன்றுமே இல்லை, கதைக்களமே இல்லை. அதே சுந்தர் சி எடுத்தார் கலகலப்பு. அது என்ன கதைக்களம் தெரியும் கண்டீங்க சொல்லுங்க? சந்தானம், விமலு, ஓவியா, அஞ்சலி, என்ன கதைக்களம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நத்திங். சும்மா ஒரு படம். ஆனால் சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். சும்மா அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து சினிமா பார்க்குற மூடே வந்து வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு படத்தையும் வந்து கழுவி ஊற்றிடுறாங்க வேற. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நல்லா கூட இல்லாமல் போய் தொலையுதேன். அந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசருக்கு தெரியாத அறிவா நமக்கு தெரிஞ்சிட போகுது. பணம் போடுறா, படம் எடுக்கிறாரு, நடிக்கிறாங்க, எல்லாரும் கதை கேட்டு தான் நடிக்கிறாங்க. சிலது தோத்து போகுதுங்க. எனக்கு ஒரு இந்த படத்தில் வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு சார், நான் அதை கேட்கணும். முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் ஒரு நாய் நடிச்சிருக்கும். ரொம்ப முக்கியமான அந்த கதாபாத்திரமா அந்த நாய் நடிச்சிருக்கும். ஆனால் அந்த நாயால தான் விபத்து நடக்கிற மாதிரி காட்டுருவாங்க. அந்த அம்மா கூட இந்த சனினால தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னுவாங்க. ஆனால் அதை இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா கூட அந்த நாய் வந்து கூட நின்றுட்டு இருக்கும், டிராவல் பண்ணிட்டு இருக்கும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி கொண்டு வரும்? அதாவது இந்த பஸ்ஸில் இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு கேரளா போவாங்க. பஸ் பெரட்டும். அந்த இவர் கமலஹாசன் போன பஸ் முதல் ஆக்சிடென்ட்ல எதுவுமே இருக்காது. ரெண்டாவது ஒரு பெரட்டும். அதில் தான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அந்த நாய் வந்து இவரை காட்டுற இடத்த போய் ஐடென்டிஃபை பண்ணும். இவர் தவறி எங்கேயே போய் கிடப்பாரு, உயிர் மட்டும் எடுத்துட்டு இருக்கும் கமலுக்கு. அந்த நாய் தான் அவர் இருக்க இடத்த ஓடியாந்து இந்த போதுரா சனியன்னு எல்லாம் கல்லூட்டி அடிப்பாங்களா, அது ஒடியாரும்ல, கல்லை துரத்திட்டே வர்றாங்களா, கமல் இருக்கிற இடத்த அடிபட்டு வரும் ரத்தம். ஆமா, கமல் இருக்கிற இடத்த காமிச்சிடும். ஸோ அது ரொம்ப முக்கியமான கதை பிளே பண்ணும் அந்த படத்தை. அந்த இடத்துல கமல் அனாதையை செத்துருப்பாரு, நாரி தான் கிடைச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்த அது காமிச்சு விட்டுட்டு அது வருது. பிறகு வருவாரு, இதுதான் சனிய, பேர் என்ன சனிய, அது பொது சொத்து அப்படிம்பாரு. நானே அதுதான் பொது சொத்து, என்ன ஒரு சொல்லாட, பொது உடைமை, நானே அதுதான் அப்படி. என்ன வழிகள் வர இந்த வார்த்தைகள் தெரியுமா அது? அப்போ சரி, நான் இந்த இதை எடுத்துகிட்டு போகலாம், நாயை ஓட்டிகிட்டு போகலாம். அது யாருமே எடுத்துகிட்டு போகலாம், பொது உடம்பை தான் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவார் நாயை. அது எப்படின்னா அதை கனெக்ட் பண்ண உள்ள நாய்க்கு ஒரு பால் வாங்குவார். பிறகு அப்படியே கமலஹாசன் இவருக்கு உரையாடெல்லாம் பயங்கரமாக முத்தி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், பெரிய ரியல் ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கும் ட்ரெயின். அதில் யூதி சேதுவோட கதாபாத்திரம் சரியான கதாபாத்திரம். நல்லா ட்ரெஸ் பண்ணவங்களாம் நல்லவன் இல்லைங்கிற மாதிரி அருமையாக எடுத்திருப்பாங்க. நான் அதை இன்றைக்கும் சொல்லுவேன். கோட் ஷூட் போட்டவங்களாம் நல்லவங்களா, அழுகு சட்டை போட்டு தான் கெட்டவங்களா, இல்லை நல்லா பேசுகிறவங்க தான் நல்லவங்களா? அவர் இங்கிலீஷ்லேயே பேசுவார் பூரா. அப்போ கூட ஒரு காமெடி பாருங்க, அவ்வளோ பெரிய விபத்தில், யோ இப்போ பேங்க் கூட தேடினையா, ஒரு 10 பைசா வச்சிருக்கேன், எப்படி திருடம் பழைக்கிறது, ஏய் உனக்கு தெரியும் ஷோ என் விடுங்க பிளட்டு கொடுக்க வைக்கிறதுக்கு. இப்போ இந்த பையன் இப்போ சாக போகிறான், நீ காப்பாற்றுக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு பிளட்டு எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு. அது அந்த கேரக்டர், ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை நான் காப்பாற்ற மாட்டேன், டோன்ட் வரி அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. சவுண்டெல்லாம் கேட்கும்ல, சவுண்டு ஆஃப் பண்ண முடியாதா அப்படிம்பாங்க. ஆம்புலன்ஸ் என்ன சவுண்டு கேட்கு சார், அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு வெளியே இறங்கி ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. டிரைவர் கொஞ்சம் கான்சியஸ் குறையுது, தூங்குறான்னு ஒரு டீ குடிக்கலாம்னப்போ அந்த குழந்தைக்கு வந்துடும் டாக்டர் அப்படின்னு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. வண்டியே ஆடும், ஒரு சிபிஆர் பண்ணவங்கள வண்டியே ஆடும். இவர் அப்போ பால் கூட வாங்கியிருப்பார், அப்போ தான் விளையாடுறதுக்குள்ள பால் இருக்கும், இந்த குழந்தைக்கு வாங்கியிருப்பாரு. எனக்கு என்ன வேணுப்போ எனக்கு ஒரு பால் கொடுங்க, சங்கு அவன் என் பிள்ளை நாய், இது ஆக்சுவலாக டாக், அது நாய் தான் கடைசி வரைக்குமே அந்த படத்தில் ஜேர்னி ஆகும். சங்கு அதுனோடனே சரி ஓகே அப்படின்னு வந்துடும். போய் பார்த்தா இந்த அங்கிள் கேட்குறாரு பாரு, பேர் சொல்லு அப்படின்னு. நான் கேட்கலையே அப்படின்னு இருக்கேன். மாதவன் ரொம்ப இன்னசென்ட்டாகவே ஒரு கேரக்டர் இருக்கும். அதுங்க அதுதான் முக்கியம். ஒரு கதாபாத்திரம்னா ஃபுல் லோடு பண்ணி ஸ்டண்ட் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு இல்லை. கடைசி வரையுமே ஒரு அடிப்பட்ட ஒரு ஆளாகவே ஒரு கதாபாத்திரம் நகர்ந்து வருது. கூடவே ஒரு டாக் ஒன்று ப்ளே பண்ணுது, ஒரு ஸ்ட்ரீட் டாக் ப்ளே பண்ணிகிட்டே வருது. ப்ளஸ் மாதவன் ஒரு கேரக்டர், கதாநாயகியே இல்லாமல் ஒரு இடத்துல வச்சு படத்தை நடத்திட்டே வருவாங்க. மாதவனுக்கும் கிரணுக்கும் டூயட்லாம் கிடையாது. கமலஹாசனுக்கு கிரணுக்கு தான் டூயட். பூ வாசம் புறப்படும் சரியான பாட்டு, நான் பூவரைந்தா நல்லா பாட்டு. ஸோ அந்த பிளே ஆகிட்டே இருக்கும். இதில் நாசர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேரக்டர், ஒரு பெரிய பூர்ஷுவா தொழிலாளிக்கு எதிராக உள்ளவர். அது நம்ம பேசுவோம் சார். இது என்ன ஆச்சு அந்த வேனில்? அவனே கேட்கலன்னு அந்த குழந்தை இறந்துடும். அப்போ வந்து கமலஹாசன் வந்து உட்காந்துட்டு டீ குடிங்க எடுக்கணும், வாயெல்லாம் அசிக்கிட்டு, இது என்ன மாதிரி கடவுள் இது? ஒரு பையனை ஒரு ட்ரெயினை கவுக்க வச்சு அவளை குழந்தைய அடிப்படை வச்சு அவங்க அப்பா அம்மாலாம் சாவச்சிட்டு கிடைக்க முடியாத அரிய விவரத்தை என் வழியாக கொடுக்க வச்சு மறுபடியும் அந்த குழந்தை படிச்சுட்டு செத்து போகுது.
இந்த மாதிரி இடத்துல சார் கடவுள் இருக்காரு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிம்பாரு. டக்குன்னு இவர் மாதவன் சுதாரிச்சு நாத்திகம் பேசிட்டாருல மாதவன், இல்லைங்க கடவுள் இருக்காரு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு கேட்பாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் இது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க கமலஹாசனை. இந்த புரிதல் தான் அவர் சொதப்ப ஆரம்பிச்சது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை யார் சொன்னா? கடவுள் எந்த கடவுள் எந்த சாமி அப்படிம்பாரு. என்னங்க என்ன காமிக்கிறீங்க? யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற இந்த மனசு இருக்குல்ல, இதான் சார் கடவுள் அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் நானும் கடவுள் தான் நினைச்சேன், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். யார் சொன்னா அப்படின்னு? மலை மேலே ஒரு டீ கடை வச்சிருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க கடவுள்னு, ஒரு அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். ரியாலிட்டி, நீ செத்து போச்சிருக்க சாமியே அப்படின்னு சொல்லுவது கனெக்ஷனுங்க. ஒரு வார்த்தை இப்போ நான் வந்து இது கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 மணி நேரம் கூட தேவைப்படும். நான் ஒரு 1/2 hour பேசணுக்கு தான் பேசுகிறேன். அதனால் எதையுமே கனெக்ட் பண்ண முடியல என்னால். ரொம்ப தாவுது ஒரு வார்த்தைக்கு வார்த்தை. ஒரு வார்த்தை பின்னாடி அந்த வார்த்தை அதில் இருக்கும். அந்த படத்தில் மட்டும்தான் அப்படி இருக்குது. பின்னாடி வர்றது முன்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கும். அந்த அபூர்வம் அந்த படத்தில் நிகழ்ந்தது, அந்த கடவுளுங்கிற வார்த்தை கூட. அப்புறம் சரின்னு இவங்க வந்துடுவாங்க. இடையில ஒரு பாட்டு இருக்கும், இல்லை மச்சி மச்சி அப்படின்னு. அது கூட அருமையான வழி இருக்கும். தாய்ப்பால் போதத்தரும் சாராயம் போதத்தரும் ரெண்டையும் பிரித்து எடுக்க புத்தி இல்லைன்னு சொல்லி மச்சி மச்சி நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அழகாக அந்த பஸ்ஸில் எடுப்பாங்க. அந்த ரியலாகவே நீங்கள் ஒரிசாவில் போய் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டில். அந்த 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 சீனில் எல்லாம் அப்படியே இருக்கும், மஞ்சளாக இருக்கும் அந்த மண். அங்கே எடுத்துருப்பாங்க இப்போ செட்டு போட்டு. சரின்னு வந்துடுவார். வந்து இவங்களுக்குள்ள கமலஹாசனுக்கும் மாதவனுக்கும் நெருக்கம் கூட ஆரம்பிச்சிடும். பாருங்க எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு. உங்களை பாருங்க ஊரெல்லாம் ஃப்ரெண்டு, அங்கே போனால் அது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நல்லாட்டு ஒரு மதர் ஒருத்தவங்க முடியாருவாங்க, அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க முடியாருவாங்க, அந்த கிறிஸ்டின் கன்னியாஸ்திரி. எனக்கு யாருமே தெரிலங்க, என்னங்க இது உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அதை கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பேசியே ஆகணும். அப்படி வந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஷூலாம் கமல மல்லு கட்டாப்புல, மாதவனை விட மாட்டாப்புல. அது இது கம்யூனிஸ்டோட மென்டாலிட்டி. இது நான் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்களோட பழகிருக்கேன். நம்மளை எதையுமே தப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன வேணுமோ அவங்கள்ட்ட செய்யலாம், சேட்டை எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணுங்களா, அவங்களோட ஜேர்னி பண்ணுவாங்க. குட்டிச்சிட்டு ரோட்டில் கிடங்க உங்களோட தான் இருப்பாங்க. அந்த தோழர்களுடைய மனநிலை அது. உங்களை தப்பாக நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. கம்யூனிஸ்டோட முதல் தத்துவமே அதுதான். மாதவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு கமலஹாசனுக்கு அவசியமே கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் வச்சிருக்க பொறுப்பு பெரிய பொறுப்பு, அதை விட்டுட்டு ஒரு கூட தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. கடைசி அவங்களுக்குள்ள பாண்டிங் எல்லாம் உருவாகி ஆல்மோஸ்ட் அந்த படத்துடைய எட்ஜுக்கு வந்துடலாம். நடுவில் இந்த நாசர் பிளாக் அப்படியே இருக்கு. நாசருடைய பொண்ணு தான் கிரண். இவர் தொழிலாளர் அமைப்பு நடத்துவார், சங்கம் நடத்துவார். சங்கம் நடத்தி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரும். எனக்கு உங்களுக்கு காதல் இருக்கா அப்படின்னு கேட்பாரு கமலை பார்த்து. எனக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி ஒரு இதில் போடுவார். அந்த கேமரா டாப்பாங்கலேருந்து அந்த தண்ணி விரிஞ்சோன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். ரோட்டில் நின்று கதை சொல்கிறது, அப்புறம் அந்த பொண்ணு இவர் மேலே வால்ட் ஆகுறது, இதெல்லாம் அப்படியே கதை நடக்கும். சந்தான பாரதி மிக முக்கியமான ரோல் இந்த படத்தில் போடுவார். கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அப்படியே ப்ளே ஆகிட்டு இருக்கும். ப்ளே ஆகிட்டு இருந்தோன்னே இவர் ஆஃபீஸுக்கு, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துடுவார். வந்து ஒரு நாளைக்கு எனக்கு மாதவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அவர் கிரிக்கெட் பால் அடித்து அவர் அண்ணன் இறந்துட்டு இருப்பார். அதை சொல்லுவார். அது திரும்பி வந்து உங்களே தெரியும், என் அண்ணன் பால் அடிச்சு செத்துட்டான், நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து ஆகணும்னு. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர முடியாது, நான் தான் நீங்கள் தான் அண்ணன் வாங்க அப்படின்பா. அந்த நாய் ஏறி உள்ளே உட்காந்துரும். நாயோட பிளேயரை கேட்டேன், நாய் ஏறி உள்ளே உட்காந்துரும் சங்கு. ஆக்சுவலாக இவர் இந்த செக்கை மறந்துட்டு போயிடுவார். யாரு மாதவனோட போயிடும் செக்கு கொடுக்கதான் வருவார். அவரு கொடுக்கதான் நாய் பாலை ஊட்டிக்கிட்டு இருக்கும். அப்போதான் சிவம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் தான் அது அன்பரசு, வெறும் அரசு அன்பு பிடிக்காதும்மா, வெறும் அரசு அன்பரசு, சரி வாங்க இந்த செக்கில் எவ்வளோ தெரியுமா இருக்கு, எல்லாம் எழுந்து ஐயா நீ கொண்டு வந்தோன்னா இவர் உண்மை இதாகிடும், மெல்ட் ஆகிடுவாப்புல. இப்படி ஒரு உயர்வான மனுஷன் நம்மளோட பயணிச்சிருக்கானு. அப்புறம் நீங்கள் வந்துட்டீங்களா, நான் உங்களுக்கு தேடி தான் ஃபோன் பண்ணேன், டெலிஃபோன் பூத்துக்கு போனேன் அப்படின்னு. இதான் உங்கள் குழந்தையா, இங்கே பாரு எனக்கு உறவே இல்லைங்கிறது தான் உண்மை பாரு. அந்த அண்ணாதேங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். எனக்கு உறவே இல்லைங்கிறது தான் உண்மை, நீங்கள் என்ன கட்டாயப்படுத்தக்கூடாது. இது நான் ரஷ்யாவா, நீங்கள் இதுக்கு அடுத்தாலே எங்கே அதை எடுக்கிறீங்க அப்படின்பாரு அவர். அடுத்தது நாய் ஏறி உள்ள உட்காந்துரும். சங்கு கேவா அப்படின்னு கமல், நீ உட்காரு அங்கே, நாய்க்கு புரியுது உங்களுக்கு புரியல, நான் சொன்னேங்க அண்ணன். அதை ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லல, கமல் சொல்லுவார்ல, இது எனக்கு லவ்வா திருப்பி சொல்லிட்டு இருக்குதா, அசிங்கமா வெக்கமா இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு விடுவார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போல, எப்பா நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் பதறிட்டோமப்பா. அதெல்லாம் இவர் அழைச்சிட்டு வந்தார்.
இவர் தான் மற்றதெல்லாம் சொல்கிறேன், நான்லாம் கடவுள், நீங்கள் எல்லாம் கடவுள். ஆமா ஆமா யார் மாதவனுங்க குழந்தைய மாதிரி, நான்லாம் கடவுள், நீங்கள் எல்லாம் கடவுள், எல்லாரும் கடவுள், எல்லாரும் கடவுளாக இருக்க போகிறோம் அப்படிங்குள்ள. அங்கிள் உங்கள் மூஞ்சிலெல்லாம் என்ன அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஏய் அப்படிலாம் கேட்காதுன்னு. நீங்கள் கேட்கல அவர்கிட்ட, எல்லாத்தையும் கேட்கல சாமியார், நீங்கள் கேட்கல அவர்கிட்ட எல்லாத்தையும் அதுக்கு பார்த்து சொல்லிட்டு இருப்பார் அவர். சரி நான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கும் பாரு, ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, நல்லா இந்த கடவுளுக்கு பிடிக்கல, நீ வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறாமா, பிளாக் ட்ரெஸ்லேயே தான் இருப்பார் கமல். அப்போ கூட குஜராத் போக மொத்த பற்றி பேசியிருப்பாரு. ஷேவ் பண்ண நான் குஜராத்தில் ஆரம்பிச்சா வெட்டி சொல்ல எல்லாத்தையும் விளக்கம் தான். அப்புறம் நான் இங்கே நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வரேன், நான் இன்னைக்கு கல்யாணம் மாப்பிள்ள, எனக்கு கல்யாணம் இன்னைக்கு, நீங்க போயிட்டு நேரா போயிட்டு சமாதானமா உங்க ஸ்டைல்ல சமாதானம் பண்ணுங்க. பார்த்தா அது கமலோட லவ்வர் செத்து போச்சுன்னு சொல்லி கமலை சரி பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல நாசர். அதை பார்த்து பாலா அபிராம சுந்தர் முழு பேரை பார்த்தோன்னே கமலுக்கு கிளிக் ஆகிடும். ஆகா என்னடான்னு பார்த்தா அந்த கிரணை வந்து அந்த ஷேடோவில் காமிப்பாங்க. ஏய் நீ ஆட்டாக்கி வந்த அப்படின்னு நாசர் இழுத்தாந்து கேட்பாரா, இங்கே பாருங்க நீங்கள் இப்படி மரியாதை இல்லாமலாம் என்ன நடந்துக்கூடாது, தம்பி அன்பரசுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க வேற மாதிரி ஆகிடும் தம்பி. ஆமாம் அன்பரசு அவனுக்கு எப்படா தெரியும், வாடா படம்லாம் பேசக்கூடாது, அவர் என் தம்பி அப்படின்னு. சரி எப்படிங்க தெரியும், நாசர் வேற லெவலுங்க, காலில் விழுந்துருவாப்புல, நீ எப்படியாவது போயிடுது, என்ன சொன்னீங்க பாலா சுந்தரிட்டுன்னு, செத்துட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். காலில் விழுவாப்புல சந்தான பாரதி வந்து ஏய் இவன் காலில் எங்கே விழுந்துட்டு இருக்கீங்கன்னு, ஏய் இருறா நீ வேற கதவை சாத்துறேன்னு, உனக்கு என்ன வேணும், கேஷு எவ்வளோ வேணும் அப்படின்னு புரிஞ்சு போச்சு தம்பிக்கு, புரிஞ்சு கேஷ் தானே, வேண்டாம் 910, அது தொழிலாளிங்க பிரச்சனை, எனக்கு வேற எதுவுமே இல்லையே அவங்க தானே இருக்காங்க அப்படின்னு. கல்யாணம் நடக்க என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இனிமே யூனியன் ஆளுகளை கூப்பிட்டு வருவாங்களா தம்பியும் பாரு நாசரு, வருவாங்க அதுக்கு தானே இருக்காங்க. அது இப்ப வரம் கொடுக்குற இடத்துல நான் தான் இருக்கேன். நீங்க தான் சொல்லுவீங்க நான் சிவனையை போட்டின்னு உட்காந்து போட்டி பாருங்களேன். நான் இங்க இருந்து நடந்து போறேன், எத்தி போறது 2 நிமிஷம் கூட ஆகும். கமலை வந்து கடைசி வரையுமே தன்னை ஃபீல் பண்ணாம ஒரு கேரக்டர் இருக்கும், கொஞ்சம் கூட அதை வருத்தப்படாத ஒரு நபராகவே இருப்பாரு. சரி வர சொல்லிடுவோன்னு நாசர் வேட்டியை மடக்கிட்டு இல்லை அவரு போயிடு அப்படியே அரசியலுக்கு போயிடு, அதான் தொழிலாளர் மத்தியில் சீன் போட்ட கதாநாயகன் ஆயிட்ட அப்படின்னு அந்த எழுதி கையெழுத்து போடுவாங்க தொழிலாளிகள் யூனியனும் இவங்களும். அப்போ வந்து தொழிலாளி கொடுக்கணும் அப்படி பேர் கமல் அங்கே அவுட்ல நான் எட்டி இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் பாரு தென்னா அப்படின்பாரா. ஏன்னா வரம் கொடுக்கறது நான் தான் சொன்னார்ல கமல், அதை அங்கே நிரூபிச்சிருப்பாருங்க. நாசர் வந்து கையெழுத்துலாம் போட்டு நல்ல பேர் வாங்கிடுவார், 910 கொடுத்துட்டோம்னு தொழிலாளிகள் போனஸ். ஆனால் கண்ணு கலக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு, எனக்கு அப்படிதான் இருக்கு இந்த படம், அப்படிப்பட்ட படம். ஆனால் என்னன்னா அப்போ வந்து தென்னாருடைய சிவனையை போட்டின்னு இவர் சொல்லணும், ஆனால் வரம் கொடுக்கறது நான் கமல் சொன்னது விட்டு அப்படின்னு கவலை சொல்லிக்கோ தென்னாருடைய சிவனையை போட்டின்னு. அதை முடிச்சுட்டு அவர் கமல் இலகி போய்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதுவார். இந்த யூனியன்ல இங்கே எழுது ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் சும்மா நகராது, யூனியன் இங்கே எழுதிட்டு இருப்பாங்களா, அப்போ கமல் ஒரு கடிதம் எழுதிட்டு இருப்பார் இடது கையால், ரைட் ஹேண்ட் வராதுல்ல இடது கையால் எழுதிட்டு இருப்பாரு. அந்த லெட்டர் மட்டும் தம்பி அன்பரசிட்ட கொடுத்துருங்க நான் போயிடுறேன், ஆமா அந்த லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கோன்னு. என்னடா எழுதிருக்க அப்படின்னு நான் சொல்லுங்க, தப்பா ஒன்று படிச்சு பார்த்துட்டு கொடுங்க, அப்படின்னா போனா அவர் தேடுவார் அப்படின்னு. சரின்றுவாங்க கொடுத்தாரு லெட்டர் கொடுத்துறாரு. அப்பயே சந்தான பாரதி சொல்லிடுவார். சந்தான பாரதி எப்படி வச்சிருப்பாருன்னா ஒண்ணுமே இல்லை அறிவில் ஒரு ஆளா வச்சிருப்பாரு. இவர் பெயிண்ட் பண்ண கூட்டிருப்பாங்க கமல் நல்லா இருந்தப்ப, அந்த லவ்வர் தான் வாங்கி கொடுக்கும் 910 அருவி மாரி வழியும். அப்போ வந்துட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க, நல்லா கலக்கிட்டா, நல்ல நல்ல சிவம் பேரு முழு பேரு நல்லா கலக்கிட்டா இருப்பாருங்க, 910 கொண்டு வந்துட்டாரு, மேலே பாருங்க சிவன் நெத்தியில போடுற அங்கே சுத்தியல் எல்லாம் இருக்குமா. நான் இவன் சந்தான பாரதி வந்து நாசட்டு அண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா 910 அங்கே போகிற சிவன் தள்ளாரும் சுத்தி கார்ல் மார்க்ஸ் இது எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பாரா, நானே வச்சு கண்டுபிடி அப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்கண்ணா. ஏன்னா இவன் அறிவு எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும். சந்தான பாரதி தம்பி கேட்டுருங்க, தான் தம்பி என்ன சிந்தனை உடையவர்னு இவருக்கு தெரியும். அதை விட்டு என்னோட சொல்லிட்டாங்க. அவருக்கு நல்லா இருக்கும் அந்த ஒரு கேரக்டரையும் செதுக்கி 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 கடைசியா அட்லாஸ்ட் ஃபைனல் இவர் வந்து லெட்டர் கொடுத்துட்டு அவன் எங்கடா போனான் அவனை வெட்டிடுறா அப்படின்னு சொல்லுவார் சந்தான பாரதிட்ட. இப்படியே வருவார், ஒரு நல்ல மழை அடிச்சு ஓஞ்சி புயல் ஓஞ்ச பிறகு ரோட்ல கொஞ்சம் மழை தூசி எல்லாம் கிடக்கும், நாயும் கூட வரும். இங்க பாரு ஓடாத குப்பை தொட்டி ஓடாத, நான் அவனுக்கு பிரியாணி வாங்கி தரேன், வேற யாரும் உறவே இல்லை, நாய் தான் உறவு, அவங்கள்ட்ட தான் பேசி அவனுக்கு கமலஹாசன். இங்க பாரு பிரியாணி வாங்கி தரேன் வந்துட்டு குப்பை தொட்டி போக நாய் கிடைக்கும் அப்படிம்பாரு. பார்த்தா சந்தான பாரதி கத்தியோடு நிற்பாரு, நாய் ஓன்னு குலைக்கும், நாயை வெட்ட போற விட்டுரு நாய் அது ஒன்றும் பண்ண அவுத்து விட்டுரு அப்புறம் அவுத்து விட்டுருவாரு. கமலஹாசன் கை இப்படி இருக்கும்,
முன்னாடி மாதிரி இருந்தா பெல்ட் இல்டி சண்டை போட்டிருப்பேன். அது ஒரு முட்டுச்சந்து. அப்போ என்னால் வந்து ஓடக்கூட முடியாது அப்படின்னு. தம்பி உங்கள் லெட்டரை படித்தேன் தம்பி, நான் அண்ணன் சொல்லி தான் எல்லா தப்பையும் செஞ்சேன். ஆனால் அண்ணன் பொண்ணு கிடக்குது வீர கல்யாணம், அந்த மாதிரி என் பொண்ணு நடந்திருக்கணும். ஒரே பொண்ணு தம்பி, மஞ்சக்கம்பளை செத்து போச்சு தம்பி. அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கல்ல வேட்டை நாய் மாதிரி, அப்பயும் நாய் வேட்டை நாய் மாதிரி அண்ணன் சொன்னதெல்லாம் நீட் இடத்துல பாஞ்சேன் தம்பி. ஆனால் கடவுள் என்ன கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா தம்பி அப்படிம்பாரா, அண்ணன் எதுவும் கேட்கல, அண்ணன் எதுவும் கேட்கல அப்படிம்பாருல. அதுலேயே ஒரு நாத்திகம் இருக்கும், அது மாரல் நாத்திகம் இருக்கும். அண்ணன் எதுவும் கேட்கலன்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா தம்பி அப்படின்னு கேட்பாரு. இருக்குங்க. இருக்கு. யாருங்க? நீங்கள் தான். நானா? நீங்கள் வேறு தம்பி, நீங்கள் ஒரு ஆள் அப்படிமான. இல்லை இல்லை, ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசு திருந்தி அவனை கொல்லாமல் மன்னிச்சுட்டு போகிறீங்கல்ல, இந்த மனசு தான் கடவுள். தம்பி நான் கடவுள் இல்லை தம்பி, அப்போல்லாம் நாத்திகம் பேசாதீங்க. ஊருக்குள்ள நிறைய அவங்கள மாதிரி கடவுள் இருக்கு. அந்த ஒரு கெட்ட கேரக்டரை நல்லவன் ஆக்கி பிடிக்கிறாரு பாருங்க, கடவுள் ஆக்கி முடிக்கிறாரு பாருங்க. அதுதான் ரைட்டர், அதுதான் கமலஹாசன். ஒரு நல்லவனாயிடுறாருல அவரு. சரி தம்பி, இங்க என் பக்கம் இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களை முடிச்சுட்டு தான் நான் சொல்லிடுறேன், அண்ணன் கிட்ட முடிச்சுட்டு வந்து என் பொழப்ப கெடுத்து வைங்க. கமலஹாசன் பொழைச்சி போங்க, உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன். அப்படி கண்ணடி பாருங்க, இந்த கண்ணை இந்த ஃப்ரேம் மட்டும் நவரும். பொழைச்சி போங்க, பொழைப்பு கெடுக்க மாட்டேன் அப்படின்றாரு அந்த நக்கல். அப்படி போக்குள்ள அப்போதான் மாதவனும் இவரும் கிரணும் ஒன்றா இருப்பாங்க அந்த சீனில். அப்போ வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இது என்ன குறை காக்கா கிறுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும். அப்போ கூட உனக்கு தான் நல்லா தமிழ் படிக்க வரணும், நீ படியும் பார்ப்பேன். மாதவன் எவ்வளோ தமிழ் படிக்க உனக்கு தான் ஒரு எனக்கு வராதுன்ற அளவுக்கு இருப்பார். அவ்வளோ ஹைஜீனிக்காக வாழ்ந்த பிள்ளையா இருப்பார் அவர். அதுதான் வரும் அந்த வரி. இதுன்னா அது பெரிய பெயின்ஃபுல்லான வடி. துறவிகளுக்கும் பறவைகளுக்கும் நிலையான சரணாலயம் கிடையாது, நானும் அப்படித்தான். இந்த உலகில் அடுத்த நொடி காத்திருக்கும் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம், தங்களை சந்தித்தது கூட அப்படித்தான். என் மீது அண்ணன் என்ற அன்பு வைத்து தம்பி அன்பரசு அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு மனைவியாகும் பாலாபிராம சுந்தரி இந்த உலகில் ஏராளமான கனவுகளோடு உங்களோடு வாழ வந்திருப்பார்கள். அவரிடமும் என் மீது செலுத்திய அன்பை கொஞ்சமும் குறையாமல் அவர்கள் மீதும் செலுத்த வேண்டும். உங்கள் அன்பு அண்ணன் நான் சிவம் கைது போட்டிருப்பார். நல்ல சிவன் போட்டிருக்க முடியாது, நான் சிவம்னு போட்டிருப்பார். அது அப்படியே லாங் ஷாட்டில் கமல் போவார், அந்த நாய் கூட போகும், யார் யார் சிவம்னு அந்த பாட்டை போட்டு அப்படியே முடிப்பாங்க. அது நேரம் மாதிரி இருக்கும். அப்போதான் அந்த இந்த சீன் காமிச்ச வேகத்திலேயே அது மீட் டைம் இங்கே சீன் காமிப்பாங்க. யார் வீட்டில்? கிரண் வீட்டில் காமிக்கக்குள்ள சிவமா அப்படித்தான் ஒரு பறவை போல். அவரை நான் வந்து வீட்டுக்குள்ளே முடக்கன்னு நினச்சது வந்து என் தப்பு அது ரைட்டு அப்படின்றவார். அது ரொம்ப அருமையான வலியான வார்த்தை. அது துறவைக்கும் பறவைக்கும் நிலையான சரணாலயம் கிடையாது. பறவை எங்கே வாழுமே எங்கே போவோம், துறவிக்கும் அதுதான். அவர் ஆல்ரெடி தனக்கு பொது உடைமைன்னு சொல்லிடுறாருல, எதுவுமே இருக்காது, புதிய உலகம் புதிய வாழ்க்கை. அப்படியே இப்போ ஆச்சரியம் நிறைந்த உலகின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடியும் படம். அதோட அந்த லாங் ஷாட்டில் கமலை காமிச்சிட்டு அதோட கேமரா அப்படியே க்ளோஸ் ஆகிக்குள்ளே வந்துடும். அதோட போட்டு முடிப்பாங்க. ஒவ்வொரு மனிதரும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு எந்தெந்த வகையிலலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ எடுத்துக்கணும். இந்த படத்தில் எல்லாருமே கடைசா பெரிய மனிதனாக்கியிருப்பாங்க. யாருமே இதில் கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லவங்களாக மாறுவாங்க. நாசர் 910 கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார், அவரையும் கொடுக்க வைப்பார். சந்தான பாரதி மனம் திருந்துவார், காதலியை போய் களைச்சி விட்டுற மாட்டார், கல்யாணம் பண்ணிப்போம், தம்பி ஆயிடுறாரு, திருந்தவே இல்லை. ரொம்ப யதார்த்தம் புரியாத மாதவனுக்கு யதார்த்தத்தை புரிய வைப்பார். கம்யூனிஸ்டோட பலம் என்னன்னு காமிப்பார். உலகத்துக்காக வாழ்கிறவன் இந்த மாதிரிலாம் இருக்கான், மனுஷன் துறவி போல் வாழ்ந்துட்டு தான் இருக்கான் அப்படின்ற புரிதலை காமிப்பார். ஒரு சாதாரணப்பட்ட சாமானிய பெண் வந்து இவரை கடவுள்னு டிக்ளேர் பண்ணும், இவர் கடவுள்னு டிக்ளேர் பண்ணுவார். இவரோட இந்தியா பூரா இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கான்டாக்ட். நம்ம நிறைய பெரிய மனிதர்களை அவங்களோட உருவத்தை வச்சு ரொம்ப எளிதாக இட போட்டுடுறோம். கிடையவே கிடையாது, உருவங்கிறது முக்கியம் இல்லை, ஆள் முக்கியம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சவர் மகாத்மா காந்தி. நன்றி. ரொம்ப நன்றிங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.